செல்லக்குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு வெல்கம்பா. நான் தான் கௌதம் பேசிட்டு இருக்கேன். 9th தமிழுக்கான அஃபீஷியல் கோட்டை எக்ஸாம் கோர்ஸ் தான் இது. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமைக்கும் பாருங்கள். நம்மளுடைய கௌதம் மீடியா சேனல் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான ஆல்ல கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அப்போ தான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ண வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அந்த கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் டெலிகிராமில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் பார்த்துருக்க பிடிஎஃப் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணக்கூடிய சப்ஜெக்ட்டுக்கான பிடிஎஃப் அடுத்து நீங்கள் 10th போகிறீங்க, ஆஃப் எலி கோட்டை பப்ளிக் எழுத போகிறீங்க, அதுக்கான இம்பார்ட்டன்ட் கோர்சஸ் பிடிஎஃப் எல்லாமே உங்களுக்கு வாட்ஸ்அப் டைமில் வந்துருப்பா. கீழே டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட் பாக்ஸில் அதுக்கான லிங்க்ஸ் இருக்குது. அதில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நான் சொன்ன ரெண்டுலையும் ஜாயின் பண்ணிட்டீங்களா? ஜாயின் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? இப்படி பண்ணால் மட்டும் தான் வீடியோ ப்ளே ஆகும். ஓகே, பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஸோ பகுதி 1 பாருங்கள். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு 15 1 வேர்டு அப்படியே 10th பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுறாங்க. ஓகேவா? இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் 100 மார்க் எக்ஸாம் எழுதுறீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 9th அப்படியே 10th பேட்டர்ன் எழுதுறீங்க. இப்போ என்ன ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்படியே பாருங்கள். தமிழ் வீடு தூது டேஷ் இன்னும் இலக்கிய வகையை சார்ந்தது. இதுக்கான ஆன்சர்ஸாக தெரிஞ்சால் மறக்காம நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கும் படித்த மாதிரி இருக்கும். நான் ஆன்சர் தெரியாதவனுக்கும் நீங்கள் பண்ணிக்கிற கமெண்ட் பார்த்து ஆன்சர் தெரிஞ்ச மாதிரி இருக்கும். அப்படியே பாருங்கள். உலக தாய்மொழி நாள் 3 4 5 6 அப்படியே பாருங்கள். லைனா 7 8 9 10 11 12 13 14 அண்டு கடைசியாக 15. ஸோ அடுத்து பாருங்கள். உங்களுக்கு பகுதி 2ல் ப்ரீ 1ல் உங்களுக்கான 2 மார்க்ஸ்ப்பா. ஓகேவா? மொத்தம் 6 கொடுத்து நீங்கள் 4 எழுதுனா போதுமானது. 2 வந்து நீங்கள் சாய்ஸில் விட்டுறலாம். நல்லா தெளிவாக படித்து பார்த்து எதுவும் நல்லா தெளிவாக தெரியுதோ அதை மட்டும் அட்டன் பண்ணி எழுதுங்க. ஓகேவா? ஸோ 6ல் 4 எழுதுனா போதுமானது. இதுலேயே உங்களுக்கு கம்பல்சரி ஒன்று கேட்டிருப்பாங்க. கம்பல்சரி எதுவும் கேட்கலையா? விடல் என்ன முடியும் திருக்குறளை எழுதுக. ஸோ 21வது கொஸ்டின் கம்பல்சரி பார்த்தீங்களா? ஸோ 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும் கம்பல்சரியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருக்குறள் கேட்பாங்க. அண்டு 4 மார்க்கில் உங்களுக்கு கம்பல்சரியாக மனப்பாட பகுதி கேட்பாங்க. விட என்ன முடியும் திருக்குறளை எழுதுக, தான் கம்பல்சரி. ஸோ அடுத்து பிரிவு 2 போயிடலாமா? ஸோ அடுத்து பிரிவு 2 பாருங்கள். உங்களுக்கான இலக்கண 2 மார்க்ஸ்ப்பா. ஓகேவா? தொடருக்கு ஏற்ற வினா தொடர் அமைக. வல்லினம் வல்லினம் ஈட்டியும் நீக்கியும் எழுதுவதன் இன்றியமையாத எடுத்துக்காட்டுடன் விளக்குக. ஒரு சொல்லை தொடரின் இடங்களை நிரப்புக. பிரித்து எழுதுக. பொருத்தமான துணைவினத்தை பயன்படுத்தி எழுதுக. வாய் என்னும் துணைவினை பயன்படுத்தி புதிய தொடர் எழுதுக. டோட்டலாக உங்களுக்கு 6 கொடுத்துருக்காங்க. 6 கொடுத்துருக்காங்க. 6லேருந்து 5 எழுதுனா போதுமானது. 1 சாய்ஸில் விட்டுறலாம். இது இலக்கணம் இது உங்களுக்கு. ஸோ பார்த்துட்டிங்களா? ஸோ அடுத்து பகுதி 3ல் பாருங்கள். பிரிவு 1ல் உங்களுக்கான 3 மார்க்ப்பா. இந்த 3 மார்க்கில் 3ல் 2 எழுதுனா போதுமானது. 1 வந்து நீங்கள் சாய்ஸில் விட்டுறலாம். ஓகேங்களா? எது வேணால் நீங்கள் விட்டுறலாம். கம்பல்சரியில் எதுவும் கிடையாது. உரை பற்றி படித்து வினாக்களுக்கு விடையளிக்க. ஸோ அது ரொம்ப ஈஸின்னு நினைக்கிறேன். 3 லைன் கொடுத்துட்டாங்க, 4 லைன் கொடுத்துட்டாங்க. அது கீழே கொஸ்டின் கேட்குறாங்க. அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் அந்த 4 லைன்லேயே இருக்கும். அதை நீங்கள் எடுத்து எழுதுனா போதும். ஒவ்வொருக்கும் 1 மார்க்கு. டோட்டலாக 3 மார்க்கு. 30 கண்டிப்பாக எழுதிடலாம். இப்போ 28 29 2 ஏதோ 1 எழுதிக்கோங்க. ஓகேவா? ரொம்ப சிம்பிள் தான். ஸோ அடுத்து பாருங்கள். உங்களுக்கான 4 மார்க் கொஸ்டின்ஸு. ஓகேங்களா? 4 மார்க்கா 3 மார்க் கொஸ்டின்ஸா? 3 மார்க் கொஸ்டின்ஸ் நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. 31 32 33 33 கட்டாயம் எழுதியாகணும். உங்களுக்கான மனப்பாட பகுதி ஓகேவா? தித்திக்கும் என தொடங்கி மண்ணில் என முடியும் தமிழ் வீடு தூது பாடலை அடிப்பிராமல் எழுதுக அப்படின்னு கேட்குறாங்க. இது கண்டிப்பாக நீங்கள் எழுதியாகணும். அது இல்லாமல் 31 32 ஏதோ 1 எழுதுனா போதும். ஓகேவா? உங்களுக்கான 3 மார்க் கொஸ்டின் இது. நான் படிக்கும் போதெல்லாம் மனப்பாட பகுதிக்கு 6 மார்க் இருந்துச்சு. இப்போ அப்படியே குறைச்சிட்டாங்க. எல்லாத்தையும் குறைச்சி போர்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் டஃப் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா நீங்கள் பெருசாக நீங்கள் கொஞ்சம் புத்திசாலியாக வரீங்க இல்லையா? அதுக்கோசம் மாதிரி பார்த்தீங்கன்னா சிலபஸையும் டஃப் பண்ணுறாங்க. அடுத்து பகுதி 3ல் பிரிவு 3ல் பாருங்கள். நீ வேறு ஏன் ப்ரோ எங்களுக்கு ஒன்றுமே புரிய மாட்டேது, கடுப்பாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு புரியுது. 34 35 36 பாருங்கள். இதுலேயும் அதே போல் தான் 3 கொடுத்துருப்பாங்க. 3லேருந்து 2 எழுதுனா போதுமானது. இந்த 3லேருந்து 2 எழுதுனா போதுமானது. அணி இருக்குது. அண்டு பார்த்தீங்கன்னா தன்வினை பிறவினை எடுத்துக்கட்டுவனை வேறுபடுத்தி எழுதுக. இது எழுதிக்கலாம். நீங்கள் ஈஸியாக எழுதிக்கலாம். 34 35 எழுதிக்கலாம். அணி பார்த்தீங்கன்னா என்ன அணி? அதை ஒரு திருக்குறள் கொடுத்துருங்க. அதுலேருந்து எடுத்து எழுதணும். நீங்கள் ஈஸி தான் அதுவும். இந்த 3ல் 2 எழுதுனா போதுமானது. பிரிவு 3 இது. ஸோ பார்த்துட்டிங்களா? நெக்ஸ்ட்டு போயிடலாமா? நெக்ஸ்ட்டு பகுதி 4ல் பாருங்கள். உங்களுக்கான 5 மார்க் கொஸ்டின்ஸ்ப்பா. ஓகேவா? எதிரா சாய்ஸ் ஃபஸ்ட்டு 2 37 38 எதிரா சாய்ஸ் 2 1 எழுதுனா போதுமானது. உங்கள் பள்ளி இலக்கிய மன்றம் சார்பில் நடைபெற இருக்கும் உலக தாய்மொழியினால் விழாவுக்கு நிகழ்ச்சி நிரல் வடிவமைக்க அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா?
அதுக்கப்புறம் அல்லது பார்த்தீங்கன்னா உங்கள் ஊரில் நடைபெற திருவிழாவுக்கு அழைப்புத்தாள் ஒன்றினை வடிவமைக்க அப்படின்னு கேட்குறாங்க. அது 38 பாருங்கள். இவன் நிலையத்தில் நான் கற்பனை கலந்து எழுதுக. ஓகேங்களா, அது எழுதணும். இல்லை 38 எழுதணும். ஓகேவா. உங்களின் நண்பர் பிறந்தநாள் பரிசாக அனுப்பிய ராமகிருஷ்ணன் கால்முனைத்த கதைகள் என்னும் நூல் குறித்து கருத்துக்களை கடிதமாக எழுதுக அப்படின்னு கேட்குறாங்க. ரொம்ப கடுப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் 38 எழுதிக்கலாம். அப்போ 39 பாருங்கள். ரொம்ப சிம்பிள். இந்த காட்சியில் நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ அதை வந்து கவினூரை நீங்கள் ஒரு 5 லைன் எழுதினா போதுமானது. ஓகேவா. அதுக்கு 5 மார்க்கு கண்டிப்பாக எழுதிடுவீங்க. ஈஸியாக எழுதிடுவீங்க. 39 எழுதிடுவீங்க. அப்புறம் 40 பாருங்கள். பின்வரும் பாடலை படித்து பொருத்தமான நம்ம நயம்பாடல் தருங்க. நயம்பாடல் ரொம்ப சிம்பிள். ஈஸியாக எழுதிடுவீங்க. இந்த நயம்பாடல் 5 மார்க்கு சொல்லையாக வாங்கிடலாம். 40 தான் சொல்லவே தேவையில்லை. ஈஸியாக எழுதிடுவீங்க. அப்புறம் 41 பாருங்கள். வகுப்பறையில் உன் பொறுப்புகள் 5 எழுதுக. உங்களுக்கு என்ன பொறுப்பு இருக்க போது வகுப்பறையில்? நீங்கள் லீடராக இருந்தீங்கன்னா ஏகப்பட்ட பொறுப்புகள் இருக்கும். இதே நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா கரெக்டாக ஒழுக்கமாக இருக்கணும், நல்லா படிக்கணும், டீச்சர்ஸை மதிக்கணும். அப்புறம் வேறு என்ன? அவ்வளோதான். வேறு என்ன? அதை அப்படியே நீங்கள் 5 எழுதணும். அப்படியே ஃபுல்லாக எழுதணும். ஓகேவா. அப்படி இல்லைன்னா கீழே பார்த்தீங்கன்னா மொழிபெயர்ப்பு கொடுத்துருக்காங்க. மொழிபெயர்ப்புலாம் கண்டிப்பாக எழுத முடியாது. நீங்கள் மேலே கதை எழுதிக்கோங்க. ஓகேவா. சிம்பிளாக முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அண்டு கடைசியில் மட்டும் உங்களுக்கான நெடுவினாப்பா ரொம்ப சிம்பிள். 42, 43, 44. ஸோ குறிச்சீட்டம் போட்டு எழுதினாலும் சரி, எப்படி எழுதினாலும் சரி, அந்த டாபிக் ஏற்ற மாதிரி எழுதுங்க. குறிச்சீட்டம் போட்டு நல்லா பெருசாக எழுதினீங்கன்னா கொஞ்சம் பேஜ் ஃபில்லாகவும் உங்களுக்கு மார்க்கும் கிடைக்கும். குறிச்சீட்டம் போட்டு முன்னுரை, முடிவுரை, அவர் நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு கதையாக அடிச்சு விட்டு, கதையை அடிக்கக்கூடாது. அந்த கொஸ்டின் அந்த லெசனுக்கு ஏற்ற மாதிரி எழுதணும். அதே சமயத்தில் கதையும் எழுதி அதை புரியுற மாதிரி எழுதணும். ஓகேவா. அந்த லெசனுக்கு ஏற்ற மாதிரி கதை எழுதுங்க. ஓகேவா. கண்டிப்பாக நல்ல மார்க்ஸ் வரும். ஹேண்ட் ரைட்டிங் நீட்டாக மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா இப்போ 9th படிக்கிறீங்க, அடுத்த வருஷம் 10th போக போகிறீங்க. ஸோ இப்போ இருந்தால் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா. ஸோ தட்ஸ் இட் மைடியர் செல்லக்குட்டீஸ். ஸோ பேட்டர்ன் முடிஞ்சது. நான் சொன்ன விதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் ரெட் கலர் ஹார்ட் கொடுத்துருங்க. நம்மளுடைய கௌதம் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்கப்பா. அப்போ தான் அடுத்தடுத்து போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன். சிபிஎஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் டெலிகிராமில் மறந்துடாமல் ஜாயின் பண்ணிங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க பிடிஎஃப் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணக்கூடிய எல்லா சப்ஜெக்டான பிடிஎஃப் அந்த லீக் கொஸ்டின் பேப்பர் இப்போ நீங்கள் நாளைக்கு எக்ஸாம் எழுத போகிறீங்கன்னா இன்றைக்கி நைட் இப்போ கொஸ்டின் லீக் வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு வாட்ஸ்அப் டெலிகிராமில் ஷேர் பண்ணி விட்டுருவேன். ஸோ அதில் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் கால் பாக்ஸ் லிங்க்ஸ் இருக்குது. அண்ட் ஃபைனலாக இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ்மேட்ஸ்க்கு அதுக்கு ஷேர் பண்ணி விடுங்கப்பா. அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபியூச்சர்ஸில். ஓகேங்களா. ஓகே மைடியர் செல்லக்குட்டீஸ், தட்ஸ் இட் நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு டவுட்ஸ் இருந்தால் மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. அண்ட் விஷ் யூ தி வெரி ஆல் தி பெஸ்ட். எக்ஸாம் நல்லபடியாக பண்ணுங்கள். ஓகேங்களா. ஓகே செல்லக்குட்டீஸ், பை ஸ்டூடெண்ட்ஸ், பை.